அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி தஹஜ்ஜுடைய நேரம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். தஹஜ்ஜுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் நீங்கள் ஃபஜர் தொழுகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அது அல்லாஹ் தாலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தாலா முதல் வானத்துக்கு வரானாம். இறங்கி என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட பாவ மன்னிப்பு யாராவது கேட்குறீங்களா, நான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா முதல் வானத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கானா. இன்ஷா அல்லாஹ் இத்தகைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்ம எழுந்து நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். தஹஜ்ஜுடைய தொழுகையை பார்த்திங்கன்னா 2லிருந்து 12 ரக்காயத்துகள், இல்லைனா உங்களால் எவ்வளவு ரக்காயத்துகள் தொழுகணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவானது நிச்சயமாக கபூல் செய்யப்படுது. அதே மாதிரி கியாமத் நாளில் மக்கள்லாம் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் ஒரு அறிவிப்பு வருவான். என்னென்னா, மக்கள் எல்லாம் தூங்கிட்டுருக்க அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கினவங்க நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லப்படுமா. அவங்கெல்லாம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுவாங்க அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய பாவ மன்னிப்புகளையும் அந்த ஒரு விசேஷமான நேரத்தில் எழுந்து நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேட்கக்கூடியவங்களாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவான்.